இலங்கை பாராளுமன்ற தேர்தல் விசேட நிகழ்ச்சி. யார் இவர்? நிந்தவூர் மண்ணுக்கே உரித்தான விருந்தோம்பல் பண்புகள் நிறைந்த இறையச்சத்தோடு இன்றளவும் இயங்கும் சுயநலமற்ற நேர்பட பேசும் அரசியல்வாதி. வேற்றுமைகள் பாராது, வாக்குறுதிகளை மீறாது, பிரதேச வாதங்கள் இல்லாது, அனைவருடனும் அன்பாக பழகும் ஏழைகளின் தோழன். எந்த ஊரையும் தன் சொந்த ஊர் போல் எண்ணிடும், எதிர்கால இலக்குகளை அறிந்து தனது நேரத்தையும் காலத்தையும் செலவிடும் நாம் அறிந்த நாடறிந்த உலகறிந்த நமது தலைவன். இத்தனை பண்புகளும் நிறைந்த ஃபைசால் காசிமை இம்முறை பாராளுமன்றம் அனுப்புவது நமது கடமை அல்லவா? நிந்தவூரில் கடலரிப்பு ஏற்பட்டு காணிகள், வாழ்வாதாரங்கள், உடைமைகள் எல்லாம் பறிபோன போது அரணாய் நின்று இறைவன் அருளோடு தீர்வை பெற்று தந்தவர் யார்? ஒலிவில் துறைமுக திட்டத்தின் விளைவாக ஏற்பட்ட கடலரிப்பினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த நிந்தவூர், காரைதீவு, மாளிகைக்காடு, சாய்ந்த மருது போன்ற ஊர்களின் கரைகள் கடலால் விழுங்கப்பட்டு கொண்டிருந்த போது அவசரமாக 2 நாட்களில் அரசோடும் குறித்த அமைச்சுகளோடும் பேசியது யார்? நாங்கள் கூறி வந்தோம். இந்த பிரச்சனை காரணமாக ஒலிவில், நிந்தவூர் போன்ற கிராமங்கள் இன்று நீருக்குள் மூடிக்கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். செய்து நீங்கள் மிக விரைவிலே இதுக்குரிய ஒரு சம்பந்தமாக ஆராய்வதற்குரிய ஒரு குழுவை உடனடியாக அமைக்குமாறும், அமைப்பதன் மூலம் நாங்கள் மிக விரைவிலே இந்த கிராமங்கள் அழிவ. இன்று நிந்தவூரிலே கிட்டத்தட்ட 150 ஏக்கர் வயல் நெற்காணிகள் இன்று கடலுக்குள் சென்றிருக்கின்றன. அவ்வாறு இருக்கத்தக்கதாக இருந்தாலும் நான் இன்று துறைமுக அமைச்சர் இருக்கும் போது கேள்வி கேட்கின்றேன். துறைமுக அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திலே நலிவு சென்று கொண்டிருக்கின்றார். துறைமுகம் அமைக்கப்பட்டதின் பின்தான் இந்த அழிவு வருகின்றது. அவை இந்த பொறுப்பாளத்தையும் துறைமுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உண்மையிலே ஒலிவில் கிராமத்திலே அழிந்த போது இது ஞாபகம் இருக்கின்றது. ஒலிவில் உள்ள 100 வாடிகள், வீண வாடிகள் அழிந்த போது அன்று அமைச்சராக இருந்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நான் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட போது எனக்கு ஏசினார். நீ ஒரே பணம் தான் கேட்டு வாரா என்று. அவ்வாறு ஏற்றி வாங்கி இந்த பிரச்சனை நான் இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை. முதற்கட்டமாக 2 கோடிகளில் தடுப்பு வேலியினை அமைத்தும் மொத்தமாக 20 கோடி ரூபாய் செலவில் தடுப்பு வேலிகளை அமைக்கவும் வழியமைத்து தந்தது நமது ஃபைசால் காசிம் அல்லவா? அனர்த்தங்கள் சமூகத்தை சூழ்கிற போது அனுபவத்தோடு அரசை அணுகும் விதம் தெரிந்து அபிவிருத்தி அரசியல் செய்யும் நமது தலைமகனுக்கு வாக்களிப்போம். முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வேட்பாளன் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். மரச்சின்னத்தில் இலக்கம் 9 நமது ஃபைசால் காசிம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. பார்லிமென்ட் உறுப்பினராக அட்டாளிச்சேனைக்கு என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? அட்டாளிச்சேனை அரசியல் வரலாற்றில் யாரும் ஒதுக்கித் தர முடியாத சுமார் 18 கோடி ரூபாய் அபிவிருத்திகளை ஒதுக்கி தந்தது யார்? $4 கோடி நிதியில் அட்டாளைச்சேனை தேசிய பாடசாலைக்கான ஆராதனை மண்டபம், 3 கோடி நிதியில் தேசிய பாடசாலைக்கான நூலகமும் வகுப்பறையும், 2.5 கோடி நிதியில் மாணவ செல்வங்களின் இணைப்பாட விதான விடுதி, சுமார் 1 கோடி பெறுமதியான தேசிய பாடசாலைக்கான பிரதான மண்டபம் என அட்டாளைச்சேனையில் இருந்து அறிவு சமூகத்தை ஆக்க அவர் ஆற்றிய பணிகள் இறைவனை முன்னிறுத்திய மக்கள் பணிகள் அல்லவா? அது மட்டுமா? அட்டாளிச்சேனை வைத்தியசாலைக்காக நிர்வாக கட்டிடம் மற்றும் நோயாளிகளுக்கான விடுதிக்காக 3.5 மில்லியன் ரூபாய்கள், வீதி புனரமைப்புகளுக்காய் 2.6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மதஸ்தாபனங்களுக்காக 3 மில்லியன் ரூபாய்கள், விளையாட்டு மற்றும் சமூக சேவை நிறுவனங்களுக்காக 2 மில்லியன்கள் என மொத்தமாக 18 கோடி ரூபாய் பெறுமதியான அபிவிருத்திகளை செய்திருக்கின்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பாராளுமன்ற உறுப்பினராக நிந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? ஊரறிந்திடாத ஆயுர்வேத வைத்தியசாலையை
38 லட்சம் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்து சகல வசதிகளையும் வழங்கி மாவட்டமே பயன்பெறும் வகையில் மாற்றி அமைத்தவர் இந்த ஃபைசால் காசிம் அல்லவா? ஆயுர்வேத வைத்தியசாலையின் நோயாளர் தங்குமிடம் அமைப்பதற்காக 15 லட்சம், ஆயுர்வேத வைத்தியசாலையின் சுகாதார நிலைய புனரமைப்புக்காக 4.3 லட்சம். அது மட்டுமா, வைத்தியசாலைக்கு தேவையான வைத்தியர்களையும் ஊழியர்களையும் அமைச்சுடன் பேசி நியமித்தமை, ஆயுர்வேத வைத்தியசாலைக்கான சுற்றுமதில் அமைப்பதற்காக 19 லட்சம் என மொத்தமாக 38 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை நிந்தவூரில் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு ஒதுக்கிய நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பார்லிமென்ற உறுப்பினராக நிந்தவூர் வைத்தியசாலை அபிவிருத்திக்கு என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? நிந்தவூர் வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற செல்வதற்கு விருப்பமில்லாமல் இருந்த மக்கள் மத்தியில் அவ்வைத்தியசாலையின் பக்கம் மக்களின் ஈர்ப்பை கொண்டு வருவதற்காக 33.1 கோடி ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி பணிகளை செய்து மக்களை வைத்தியசாலையின் பக்கம் திரும்பி பார்க்க செய்தவர் ஃபைசால் காசிம் அல்லவா? உடற்பயிற்சி சிகிச்சை கட்டடம் அமைப்பதற்காய் 14 கோடி, ஸ்கேன் இயந்திரத்திற்கு 5.8 கோடி, ஆய்வுகூட அபிவிருத்திக்கு 6 கோடி, 2 ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்காக 2.2 கோடி. அது மட்டுமா, ஏசி பொருத்துவதற்கு 37 லட்சம், சத்திர சிகிச்சை பிரிவை நவீனமயப்படுத்த 44 லட்சம், கார்டிய மானிட்டர், ஆக்சிஜன் அளவிடும் கருவி, சிரிஞ்ச் பம்ப், செயற்கை சுவாச இயந்திரம் போன்றவற்றின் கொள்வனவுக்காக 93 லட்சம், அட்டப்படம் நிந்தவூர் ஆளூர் கிளினிக் நிலையத்திற்காக சுவர் அமைக்க 7 லட்சம் என மொத்தமாக 33.1 கோடி ரூபாய் பெறுமதியான அபிவிருத்திகளை நிந்தவூர் வைத்திய சேவைக்காக செய்திருக்கின்ற ஒரே பார்லிமென்ற உறுப்பினர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பார்லிமென்ற உறுப்பினர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். மரச்சின்னம் இலக்கம் 9 நன்றிக்காக அல்ல, நமக்காக. சகோதரர் ஃபைசால் காசிம் அடுத்த பாராளுமன்றத்தில் தலைவரோடு இருந்தாக வேண்டிய ஒருவர். மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பிரதேச சபையில் உள்நுழைந்த ஓர் சகோதரர் நேற்று சில முக்கிய விடயங்களை அந்த மக்கள் முன் பொய் குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலை கொடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அவர் வைத்த முதலாவது குற்றச்சாட்டு இப்ப நீங்க அந்த இதுல பார்க்கணும். போடணும். இந்த ஊரில் இடம்பெற்ற நாம் அவதானிக்கக்கூடிய எந்த ஒரு அபிவிருத்தி என்ற போர்வையிலான ஒரு கட்டடம் அல்லது மக்களை நோக்கிய சேவை இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் அவதானிக்க வேண்டும். இடம்பெற்றிருக்கின்றதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தான் எத்தனையோ கோடிகளை கொண்டாந்து இந்த ஊரில் செலவு செய்துள்ளதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதனுடைய பிரயோசனம், இந்த காசியினுடைய இந்த பணத்தினுடைய பிரயோசனம் இந்த மக்களை நோக்கி சென்றடைந்ததா, மக்களுக்காக வழங்கப்பட்டதா, மக்களுடைய தேவைகள் சேவைகளாக வழங்கப்பட்டதா, பெறப்பட்டதா என்று பார்த்தால் எதுவுமே இல்லை. சகோதரர் ரியாசாதம் அவர்கள் 24 மணித்தியாலம் கண்ணாடி போட்டு இருக்க வேண்டிய ஒரு சகோதரராக இருக்கிறார் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். அவர் ஒரு விடயத்தை கூறப்படுகிறார்.
ஃபைசால் காசிம் உடைய அவர் விளக்கம் என்னன்னா, ஃபைசால் காசிம் இதுவரைக்கும் ஒரு நிலையான அபிவிருத்தி எதுவும் செய்திருக்காரா, ஒரு கட்டடமாவது கட்டியிருக்காரா என்று கூறுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, ஃபைசால் காசிம் அரசியலுக்கு வாரத்துக்கு முதலே இந்த மார்க்கத்துக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவருடைய முதலாவது கட்டடமாக தான் அது இருக்கிறது. இது இந்த ஊரில் இருக்கிற யாரும் மறுக்கலாமா? மறுக்கலாம் இருக்கட்டும். எமது அல்-அஷ்ரப் தேசிய பாடசாலைக்கு மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு. இதை யாரும் மறுக்கலாமா? இதை நம் கட்டடம் இல்லாம என்ன? ஏலவல் மாணவர்கள் படிப்பதற்காக வேண்டி 3 மாடி கட்டடம் முன்னுக்கு இருக்கு. இது அவர்களுடைய கண்ணுக்கு புலப்படவில்லையா? ஜெர்மனி ஸ்கூல் அவருடைய முயற்சியினால் வரப்பட்ட மாபெரும் ஒரு ப்ராஜெக்ட், இது கட்டடம் இல்லையா? இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரபி பில்டிங், ஃபீமேல் வார்டு, அதற்கு மேல் ஒரு ஆபரேஷன் தியேட்டர், லேப், டாக்டர் குவார்டர்ஸ், டயாலிசிஸ் யூனிட், பிளட் பேங்குக்குரிய பில்டிங் கட்டடம், இதுவெல்லாம் கட்டடங்கள் இல்லையா? அடுத்தது பேட்மிண்டன் கோர்ட், இது கட்டடம் இல்லையா? இது அவர் கட்டின, அதை ஓப்பன் பண்ணின யாரு? இவங்க எதிரணியினர் தான் அதை திறப்பு விழா செய்து. அது என்னன்னு சொன்னா, அந்த கரையான் புத்துவோட பாம்பு போய் குடி ஹேஸ் மாதிரி தான். அடுத்த விஷயம், எமது ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் ஒரு பில்டிங் கட்டியிருக்கார், இது கட்டடம் இல்லையா? பக்கத்தில் பாலமுனையில் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி கொடுத்திருக்கிறார், இது கட்டடம் இல்லையா? அங்கால அட்டாலச்சேன சென்ட்ரல் காலேஜுக்கு வந்து ஒரு பில்டிங் ஆடிட்டோரியம் கட்டி கொடுத்திருக்கிறார், இது கட்டடம் இல்லையா? அக்ரபாத் ஹாஸ்பிட்டலுக்குரிய மிகப்பெரிய கேட்வே, உள்ளுக்கு இருக்கின்ற டயாலிசிஸ் யூனிட்டுக்குரிய மருத்துவ உபகரணங்கள், இந்த கேட்வே அதுவும் ஒரு கட்டடம் தான். பொத்தியூர் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 70 கோடி ரூபாய் பெறுமதியான கட்டடம், அது கட்டடம் இல்லையா? சம்மாந்துறை ஹாஸ்பிட்டலில் 2 கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். சென்னல் கிராமத்தில் ஒரு வைத்தியசாலையை கட்டி கொடுத்திருக்கிறார். சொரிக்கல்முனையில் ஒரு வைத்தியசாலை கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. புத்தளத்துக்கு வைத்தியசாலை கட்டி கொடுக்கப்பட்டது. கல்முனை சவுத் ஒரு எம்ஓஹெச் ஆஃபீஸ் ஒன்றை கட்டி கொடுக்கிறார். இறக்காமத்துக்கு ஒரு எம்ஓஹெச் ஆஃபீஸ் கட்டி கொடுத்திருக்கின்றார். இன்னும் பல கட்டிடங்களை அவர் கட்டி கொடு, எனக்கு ஞாபகம் இல்லை, கட்டி கொடுத்திருக்க. இதெல்லாம் நிலையான அபிவிருத்தி இல்லையா? நிந்தூர் மக்களை மட்டையர்களாக நினைத்து கொண்டு இவர்கள் மேடையில் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள வாக்காளர்களே, ஃபைசால் காசிம் மாபெரும் சேவையாளர். இம்முறை அம்பாறை மாவட்டத்தில் தேர்தல் கேட்கின்றவர்களில் மிகவும் யாரும் மறுக்க முடியாத மாபெரும் சேவையாளர்கள் ஒருவர். நிலையான அபிவிருத்தி செய்யவில்லை என்று இவர்கள் சொல்கிறார். இவர்கள் என்னத்தை வச்சு சொன்னார்கள் தெரியுமா? பிரதேச சபை கட்டடம் எமது சேர்மன் செய்த மிகப்பெரிய சேவை என்று சொல்கிறார். அது நிச்சயமாக அது சேர்மனால் கட்டப்பட்ட கட்டடம் அல்ல. நிந்தோர் மக்களுக்கு பிரதேச சபை வேண்டும் என்று சொல்லி அமைச்சுகளின் மேல் ஏறி இறங்கி பல தரம் கலந்து போய் வந்து மெனக்கட்டு அலுவலப்பட்டு வந்து சேர்மன் முயற்சி செய்து பெற்ற கட்டடம் அல்ல அது. அந்த கட்டடம் நினைக்கிறேன் அந்த நிறுவனத்தினூடாக எல்லா பிரதேசங்களிலும் நான் நினைக்கிறேன், அதாவது அவர்கள் உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட கட்டடம். அந்த கட்டடத்தை பார்த்துவிட்டு ஃபைசால் காசிம் நிலையான அபிவிருத்தி செய்யவில்லை, நாங்கள் தான் ஒரு கட்டடம் நிலையான அபிவிருத்தி செய்திருக்கிறோம் என்று நிந்தோர் மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். நிந்தோர் மக்கள் என்ற வாக்காளர்களை இழிச்சவாயர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். சகோதரர்களே, இதுதான் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் இருக்கின்ற யுக்தி. பொய்களை சொல்லி வாக்குகளை கொள்ளையடிக்கின்ற யுக்தி. நீங்கள் உங்களுடைய பொய்களுக்கு நாங்கள் ஒருபோதும் விட போவதில்லை. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். யார் இவர்?
நிந்தவூர் மண்ணுக்கே உரித்தான விருந்தோம்பல் பண்புகள் நிறைந்த இறையச்சத்தோடு இன்றளவும் இயங்கும் சுயநலமற்ற நேர்வட பேசும் அரசியல்வாதி. வேற்றுமைகள் பாராது, வாக்குறுதிகளை மீறாது, பிரதேசவாதங்கள் இல்லாது, அனைவருடனும் அன்பாக பழகும் ஏழைகளின் தோழன். எந்த ஊரையும் தன் சொந்த ஊர் போல் எண்ணிடும், எதிர்கால இலக்குகளை அறிந்து தனது நேரத்தையும் காலத்தையும் செலவிடும் நாம் அறிந்த நாடறிந்த உலகறிந்த நமது தலைவன். இத்தனை பண்புகளும் நிறைந்த ஃபைசால் காசிமை இம்முறை பாராளுமன்றம் அனுப்புவது நமது கடமை அல்லவா? நிந்தவூர் வீதி அபிவிருத்திகளுக்காக என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? 26 கோடிகளில் கிரவல் வீதிகள், கான்கிரீட் வீதிகள், காபட் வீதிகள் என 126 வீதிகளை புனரமைத்து மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்தி தந்தவர் நமது ஃபைசால் காசிம். ஃபைசால் காசிமால் நிந்தவூரில் போடப்படாத வீதிகளே இல்லை என்ற அளவுக்கு வீதி அபிவிருத்திகளால் நிந்தவூர் மக்களுக்கு சேவையாற்றிய நமது தலைமகனுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சினம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பார்லிமென்ட் உறுப்பினராக நிந்தவூர் மற்றும் அயல் பிரதேசங்களின் மருந்து தட்டுப்பாடுகளை இல்லாமல் செய்யவும், மிகவும் குறைந்த விலையில் பொதுமக்கள் மருந்துகளை கொள்வனவு செய்யவும் என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? தொற்று நோய்களாலும் நாள்பட்ட தொற்றா நோய்களாலும் தினம் தினம் அவதிப்படும் மக்கள் அதிக விலை கொடுத்து மருந்துகளை கொள்வனவு செய்வதையும், மருந்து தட்டுப்பாட்டினால் அலைந்து திரிந்து போக்குவரத்து சிரமங்களையும் அனுபவித்து வந்ததையும் உணர்ந்து தான் சுகாதார இராஜாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் நிந்தவூருக்கென அரச ஒசுசல ஒன்றினை நமது ஃபைசால் காசிம் நிறுவியதை யாரும் மறக்க முடியுமா? நிந்தவூருக்கு மட்டுமன்றி அக்கரைப்பற்று பிரதேசத்திலும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து உருவாக்கியதை யாரும் மறுக்கத்தான் முடியுமா? நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பார்லிமென்ட் உறுப்பினராக நிந்தவூர் ஆயுர்வேத வைத்தியசாலையின் அபிவிருத்திக்கு என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? ஊரறிந்திடாத ஆயுர்வேத வைத்தியசாலையை 38 லட்சம் ரூபாய் செலவில் அபிவிருத்தி செய்து சகல வசதிகளையும் வழங்கி மாவட்டமே பயன்பெறும் வகையில் மாற்றி அமைத்தவர் இந்த ஃபைசால் காசிம் அல்லவா? ஆயுர்வேத வைத்தியசாலையின் நோயாளர் தங்குமிடம் அமைப்பதற்காக 15 லட்சம், ஆயுர்வேத வைத்தியசாலையின் சுகாதார நிலைய புனரமைப்புக்காக 4.3 லட்சம். அது மட்டுமா, அவ்வைத்தியசாலைக்கு தேவையான வைத்தியர்களையும் ஊழியர்களையும் அமைச்சுடன் பேசி நியமித்தமை, ஆயுர்வேத வைத்தியசாலைக்கான சுற்றுமதில் அமைப்பதற்காக 19 லட்சம் என மொத்தமாக 38 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணத்தினை நிந்தவூரில் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு ஒதுக்கிய நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். சகோதரர் ஃபைசல் காசிம் அடுத்த பாராளுமன்றத்தில் தலைவரோடு இருந்தாக வேண்டிய ஒருவர். மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். அல்லது மிக முக்கியமான நோய்கள் சம்பந்தமாக அல்லது பெண்ணியல் விடயங்கள் சம்பந்தமான மிக முக்கியமான எந்த ஒரு கூறுகளுமோ எந்த ஒரு அமைப்புகளுமோ எந்த ஒரு சந்தர்ப்பமோ அங்கே இல்லை. நான் அன்றைய ஒரு கூட்டத்தில் என்னுடைய ஒருவர் உரையாற்றும் போது சொன்ன விஷயம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஃபைசால் காசிம் இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுவுமே செய்யலையா. என்னன்னா, அதாவது முக்கியமான நோய்களுக்கு அங்கே எதுவும் இல்லையா. பெண்ணியல் என்று சொன்னா அந்த பெண்கள் சம்பந்தமான வியோஜி உடைய அது சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றும் இல்லையா. நான் சொல்றேன், அதாவுல இருக்கிற சொல்ற மாதிரி கோமாவுடைய இருக்கீங்க. இல்ல தெரியாம சகோதரர் ரியாசாதம் அவர்களே, நீங்கள் கோமாவுலையா இருக்கீங்க. இந்த ஊரில் ஒரு வியோஜி வந்திருக்கார். நான் நினைக்கிறேன் 24 மணி நேரம் வந்தால் அந்த வைத்தியசாலைக்குள்ளதான் இருக்கிறார்.
24 மணித்தியாலமும் அவர் அந்த வைத்தியசாலைக்குள் தான் இருக்கிறார். அவர் வந்த நாளிலிருந்து நான் நினைக்கிறேன் அந்த சொந்த ஊருக்கு இதுவரைக்கும் போகவில்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தை கொண்டு வந்து இங்கு வைத்திருந்து இந்த மக்களுக்கு இரவு பாலாக சேவை செய்கின்றார் ஒரு பாயிஸ் என்கின்ற ஒரு வியோஜி. இதை யாரும் மறுக்க இயலுமா? சகோதரி ஆசாதம், நீங்கள் பெரும் பணக்காரர். நீங்கள் நினைத்தால் அப்போ ஹாஸ்பிட்டல், லங்கா ஹாஸ்பிட்டல், மெடிலன் பெரும் பெரும் ஹாஸ்பிட்டல்ல உங்களுடைய ஃபேமிலியை கொண்டு போய் நீங்க டெலிவரி பண்ணலாம். உங்களுக்கு தெரியாது இங்கு நடக்கின்ற சேவைகள். நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி இருந்தால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்திருக்கணும் என்ன நடக்கிறது. 24 மணித்தியாலமும் இந்த வைத்தியசாலைக்குள் ஒரு, அதாவது வியோஜி மாறன்னு சொன்னா பிரைவேட்ல தான் அதிகமாக என்ன செய்வாங்க, உழைப்பாங்க. பிரைவேட்டுக்கு போற முழுவதும் இஞ்சாவாங்க. மாவட்டம் முழுவதுமாக இங்கு வந்து சேவையை பெற்றுக் கொள்கிறது. இதற்கு காரணம் யாரென்று தெரியுமா? அந்த வியோஜி வருகின்ற பொழுது நமது பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி ஆசனத்தில் இருந்தவர். அந்த வியோஜிக்குரிய அனைத்து விதமான மருத்துவ உபகரணங்களையும் எமது பாராளுமன்ற உறுப்பினர் மூலம்தான் அந்த வைத்தியசாலைக்கு வந்திருக்கின்றது. எங்கள் ஃபைசால் காசிம் எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் பிரெக்னன்ட் மதருக்கு ஸ்கேன் பண்றதுக்கு மேலுக்கு ஒரு ஸ்கேன் மிஷின், வவுத்துக்குள்ள ஹுத்துண்டை ஸ்கேன் பண்றது கீழுக்கு ஒரு ஸ்கேன் மிஷின் ஃபைசால் காசிம் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க வார, நீங்க சல்லிக்காரன், நீங்க சொத்துக்காரன், நீங்க எங்கேயும் போடுங்க. நாங்க சேவை செய்வது ஏழைகளுக்கு. இதை ஒரு ஏழை மகன் சொல்லி இருக்கிறோம். ராவைக்கு 2 மணிக்கும் சீசர் பண்ணுவார் வியோஜி. ஒரு விபி வந்திருக்கார் யூசுப். பொத்துவில் இருந்து பேஷன் வருது, நல்ல விபியாம வருது. மெனக்கட்டு வந்து நின்று கெஞ்சுங்கள் மக்கள், நேரத்தில் நாங்கள் ஊருக்கு போகணும். இதெல்லாம் ஆறால வந்தது. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். சகோதரர் ஃபைசல் காசிம் அடுத்த பாராளுமன்றத்தில் தலைவரோடு இருந்தாக வேண்டிய ஒருவர். மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். யார் இவர்? நிந்தவூர் மண்ணுக்கே உரித்தான விருந்தோம்பல் பண்புகள் நிறைந்த இறையச்சத்தோடு இன்றளவும் இயங்கும் சுயநலமற்ற நேர்வட பேசும் அரசியல்வாதி. வேற்றுமைகள் பாராது, வாக்குறுதிகளை மீறாது, பிரதேசவாதங்கள் இல்லாது, அனைவருடனும் அன்பாக பழகும் ஏழைகளின் தோழன். எந்த ஊரையும் தன் சொந்த ஊர் போல் எண்ணிடும், எதிர்கால இலக்குகளை அறிந்து தனது நேரத்தையும் காலத்தையும் செலவிடும், நாம் அறிந்த நாடறிந்த உலகறிந்த நமது தலைவன். இத்தனை பண்புகளும் நிறைந்த ஃபைசால் காசிமை இம்முறை பாராளுமன்றம் அனுப்புவது நமது கடமை அல்லவா? சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு பல இலட்சம் பெறுமதியுள்ள இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சையை செய்து கொள்ள தன்னுடைய மக்கள் அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்கும் அலைந்து கொண்டிருந்த போது என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? இச்சிகிச்சை வசதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் தனியார் வைத்தியசாலைகளில் தங்களுடைய பிள்ளைகளின், மனைவியின், தாய் தந்தையரின், சகோதர சகோதரிகளின் உயிர் காக்க தங்கள் வீடுகளை, காணிகளை, உடைமைகளை இழந்து கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்த தாங்கொண்ணா அவலத்தை போக்க முன் வந்தது யார்? நிந்தவூர் வைத்தியசாலை, கல்முனை அஷ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலை, கல்முனை வடக்கு வைத்தியசாலை, பொத்திவில் வைத்தியசாலை, அக்கரைப்பற்று வைத்தியசாலை, சம்மாந்துறை வைத்தியசாலை, தெய்யத்த கண்டிய வைத்தியசாலை என ஒன்றல்ல இரண்டல்ல தான் இராஜாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் அம்பாறை மாவட்டத்திற்கு 9 இரத்த சுத்திகரிப்பு நிலையங்களை கொண்டு வந்ததோடு நாடு முழுவதும் இருக்கும் முஸ்லிம், தமிழ், சிங்கள சமூகங்கள் வாழும் பிரதேசங்கள் பலவற்றில் குறித்த சிகிச்சை நிலையங்களை கொண்டு வந்து தூர இடங்களுக்கு அலைந்து திரிந்த மக்களின் அலைச்சலையும், தனியார் வைத்தியசாலைகளில் மாதத்திற்கு இலட்சங்களில் கரைந்து போன காசுகளையும் இறைவன் அருளால் ஏழை எளிய மக்களுக்கு மீதப்படுத்தியும் காட்டினார் நமது ஃபைசால் காசிம். நன்றிக்காக அல்ல, நமக்காக வாக்களிப்போம். மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வேட்பாளர் ஃபைசால் காசிம். பாராளுமன்ற உறுப்பினராக நிந்தவூர் அல்லஷக் தேசிய பாடசாலையின் அபிவிருத்தியில் ஓர் அங்கமாக
மாணவர்களின் கலை கலாச்சார மற்றும் காலை ஆராதனை கூட்ட நிகழ்வுகளை அரங்கேற்ற என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? வெயில் மழை என்று பல சிரமங்களுக்கு மத்தியில் காலை கூட்டங்களை நடாத்தி மாணவர்களின் கலை கலாச்சார நிகழ்வுகளை வெளிக்களத்தில் மேடை அமைத்து அரங்கேற்றி ஒரு கேட்போர் கூடம் இல்லாமல் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்த நிந்தவூர் அல்லஷக் தேசிய பாடசாலைக்கு 4 கோடி ரூபாய் பெறுமதியான கேட்போர் கூடத்தை அமைத்து மாணவர்கள் திறமைகளை அரங்கேற்ற வழிவகுத்தவர் எமது ஃபைசால் காசிம் அல்லவா? அது மட்டுமன்றி பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் 3 கட்டங்களாக 35 லட்சம் ரூபாய் பெறுமதியில் கேட்போர் கூடத்திற்கு தேவையான கதிரை வசதி முதல் அரங்கின் திரை வசதி வரை சீர் செய்து கொடுத்தவர் எமது ஃபைசால் காசிம் அல்லவா? நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். 12.4 கோடி ரூபாய் செலவில் கிழக்கு மாகாணத்தின் மிகப்பாரிய பிசியோதெரபி மருத்துவ கட்டட தொகுதியை பிராந்திய மக்களுக்காக நிந்தவூரில் அமைத்து தந்தது யார்? பக்கவாத சிகிச்சை, எலும்பு சிகிச்சை, விளையாட்டு வீரர்களுக்கான சிகிச்சை, முதியோர் மற்றும் சிறுவர்களுக்கான சிகிச்சை போன்ற பிசியோதெரபி சிகிச்சைகளுக்கான அதிநவீன கட்டட தொகுதி மட்டுமல்லாது அதிநவீன உபகரணங்களையும் நமக்காக பெற்று தந்தவர் நமது ஃபைசால் காசிம். எல்லோருக்கும் பெய்யும் மழையென நம்மவர், எதிரவர், ஊரவர், அயலவர் என்று பாகுபாடில்லாத மருத்துவ சேவைகளால் தினமும் பயன்பெறுகிற பல்லாயிரம் குடும்பங்களும் கைகோர்த்து தீர்மானிக்க இருக்கிற திகாமடுல்லையின் நிச்சயிக்கப்பட்ட முதன்மை வெற்றி வேட்பாளர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. முஸ்லிம் காங்கிரசின் மரச்சின்னத்தில் இலக்கம் 9. சகோதரர் ஃபைசல் காசிம் அடுத்த பாராளுமன்றத்தில் தலைவரோடு இருந்தாக வேண்டிய ஒருவர். மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். விடமாட்டோம் தம்பி 3. சில கட்டடங்கள் எங்களுடைய நெல்லித்தீவிலே ஆரம்ப பாடசாலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எல்லாமே இலவசம். ஒரு டீச்சர், அது சம்பந்தமானவர்கள், அதனுடைய சேர்ந்த விடயங்கள் எல்லாமே மாகாண சபையினால் அல்லது எங்களுடைய பிரதேச சபையினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒரு புதியான சர்வீஸ். நீங்கள் யோசிச்சு அந்த கட்டடத்தை போய் பார்த்தா வழங்கும். இதே போன்றுதான் இன்னும் என்னென்னா நெல்லித்தீவுல ஒரு நேசரி ஒன்று கட்டினேன். நாங்கள் கட்டி மிக பெரும் சேவை செஞ்சிருக்கோம். எனவே நீங்கள் போட்டு போடுங்க. நாங்கள் உமா ஊராகோலி அறுத்து உமா வேரில் கத்தம் போகிறோம் தெரியுமா? அதைத்தான் நான் செஞ்சுட்டுக்கிறேன். ஏன்னா அவளுக்கு நினைப்பு என்னண்டா அவ்வளோ மாதிரி தான் ஊரில் இருக்கிற எல்லாரும் வாக்காளன் எல்லாம் அவ்வளோ மாதிரி தான் மண்டைக்குள்ளே இருக்கி நினைப்பு. அது ப்ரொபோசல் யார் கொண்டு போன? பிரதேச சபைக்கு எமது பிரதேச சபை உறுப்பினர் அலிகான் அவர்கள் கொண்டு போன ப்ரொபோசல். அவர் அதில் பேரிடுவார் என்பதற்காக வேண்டி அந்த நிகழ்வில், அதன் திறப்பு விழா நிகழ்வில் அவர் புறக்கணிக்கப்பட்டார். நேரலையினூடாக அனைவர் இப்பொழுதும் அந்த நேரலையில் முகநூல் வழியாக இருக்கிறது. அவரை முன்னுக்கே உடல். அவர்கள் அந்த சேவைக்கு பேர் வைக்க வேண்டியவர் எமது பிரதேச சபை உறுப்பினர் அலிகான் அவர்கள். அவருடைய ப்ரொபோசல், அவருடைய ப்ரொபோசலுக்கு எங்கட பெட்பின்னங்கோட்டுக்கு ஓபனிங் செஞ்ச மாதிரி இதுக்கும் போய் ஊரா வேற அறுத்து உமா வேறல கத்தம் மோதுகின்ற அரசியல் செய்கின்ற சாக்கடை அரசியல்வாதிகள் தான் நீங்கள். இந்த மக்களின் வாக்காளர்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மடையர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த நவீன யுகத்தில் இதெல்லாம் நாங்கள் செல்வது என்ன வெளிப்படையாக சொல்கிறோம். இதெல்லாம் என்ன பொய்யா? இன்னும் அந்த ப்ரொபோசல் பிரதேச சபையில் இருக்கிறது. உங்களால் மறுக்க முடியுமா? மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பொத்துவில் மக்கள் நலனில் எப்போதும் தனிப்பட்ட அக்கறையுள்ள ஃபைசால் காசிம் நமது சமூகத்தின் அபிவிருத்தி அரசியல் எனும் கொள்கையில் உறுதியாய் நின்று இராஜாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் பொத்துவில் வைத்தியசாலைக்காக சுமார் 83 கோடி ரூபாய்களில் அவர் ஆற்றிய பணிகள் மக்கள் மனதில் இன்னும் நீங்காமல் உள்ளது. 1000 விளக்குடன் ஆதவன் எழுந்து வந்தான், எழுந்து வந்தான். நாங்கள் விடுத்த வேண்டுகோள், இந்த வைத்தியசாலையை தரம் வைத்து தாருங்கள் என்று கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு கிடைத்த பதில்
அப்போதிருந்த ஆட்சியாளர்கள் சொன்ன பதில், உங்களுக்கு ஆதார வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை தரமுயர்த்தி தர முடியாது, ஆனால் உங்களுக்கான சகல வசதிகளையும் நாங்கள் செய்து தருவோம். அப்படி என்றால் என்ன? கட்டிடங்களை தருவோம், பிஓஜி தருவோம், பிபி தருவோம், சேஜன் தருவோம், உங்கள் வைத்தியசாலை நீங்கள் நடத்துங்கள் என்று எங்களுக்கு சொன்னார்கள். பரவாயில்லை, அதையாவது தாருங்கள் என்று எங்களுடைய ஃபைசால் காசிம் அவர்கள் சுகாதார ராஜாங்க அமைச்சராக போது நாங்கள் கேட்டு பெற்றுக் கொண்டோம். அவர் ராஜாங்க அமைச்சராக இருந்து பாராளுமன்றம் கலைந்து செல்லும் வரைக்கும் எங்களுடைய வைத்தியசாலையிலே பிபி இருந்தார், சேஜன் இருந்தார், பிஓஜி இருந்தார்கள். அது மட்டுமா, பொத்துவிலில் பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், மைதானம் போன்றவற்றினை புனரமைத்தும் விளையாட்டு கழகங்களுக்கான உதவிகள், வாழ்வாதார நிதி உதவிகள் என பலதரப்பட்ட சேவைகளை வாரி வழங்கியும் இருக்கிறார். பொத்துவில் பிரதேசத்தினை இன்னும் அபிவிருத்திகளால் அலங்கரிக்க ஆளுமை கொண்ட முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நமது மரச்சின்னத்தில் இலக்கம் 9ற்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரமே 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 மரமே, நீ பல்லாண்டு காலம் வாழணும், முஸ்லிம் காங்கிரஸ் ஆளணும். யார் இவர்? நிந்தவூர் மண்ணுக்கே உரித்தான விருந்தோம்பல் பண்புகள் நிறைந்த இறையச்சத்தோடு இன்றளவும் இயங்கும் சுயநலமற்ற நேர்வட பேசும் அரசியல்வாதி. வேற்றுமைகள் பாராது, வாக்குறுதிகளை மீறாது, பிரதேசவாதங்கள் இல்லாது, அனைவருடனும் அன்பாக பழகும் ஏழைகளின் தோழன். எந்த ஊரையும் தன் சொந்த ஊர் போல் எண்ணிடும், எதிர்கால இலக்குகளை அறிந்து தனது நேரத்தையும் காலத்தையும் செலவிடும், நாம் அறிந்த, நாடறிந்த, உலகறிந்த நமது தலைவன். இத்தனை பண்புகளும் நிறைந்த ஃபைசால் காசிமை இம்முறை பாராளுமன்றம் அனுப்புவது நமது கடமை அல்லவா? பாராளுமன்ற உறுப்பினராக நிந்தவூர் விளையாட்டுத்துறைக்கு என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? நிந்தவூரின் பெயரினை அகில இலங்கை முதல் சர்வதேசம் வரை கொண்டு செல்லும் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக என்றும் கைகோர்த்து நிற்பவர் ஃபைசால் காசிம் என்பதை அவர் விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்காக 58 லட்சம் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளமையே எடுத்து காட்டுகின்றதல்லவா? நிந்தவூரில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கழகங்களுக்கு 10 லட்சம், இரண்டாவது தடவையாகவும் கழகங்களுக்கு 16 லட்சம். அது மட்டுமா, பேட்மிண்டன் விளையாட்டு அரங்கின் அபிவிருத்திகளுக்கு 31 லட்சம். இதையும் தாண்டி கழகங்கள் நடாத்தும் சுற்றுப் போட்டிகளுக்கும் அகில இலங்கை போட்டிகளில் கலந்து கொள்ளும் ஊர் வீரர்களுக்கும் தமது சொந்த செலவில் பல உதவிகளை செய்துள்ளதோடு மொத்தமாக 58 லட்சம் ரூபாய் பெறுமதியான நிதியினையும் விளையாட்டுத்துறையின் அபிவிருத்திக்கு பெற்றுக் கொடுத்த ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பாராளுமன்ற உறுப்பினர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். மரச்சின்னம் இலக்கம் 9 நன்றிக்காக அல்ல, நமக்காக. சகோதரர் ஃபைசால் காசிம் அடுத்த பாராளுமன்றத்தில் தலைவரோடு இருந்தாக வேண்டிய ஒருவர். மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். கடல் அரித்த போது எதிர்க்கட்சி ஆசனத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஜனாதிபதியின் செயலாளர், அதற்குரிய அமைச்சுகள் இரவுவாளாக போய் உங்களுடைய பிரச்சனையை அவர் தீர்த்தவர். இல்லை என்று சொன்னால் கரையோரத்தில் அரவாசியினரும் இருந்திருக்காது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை என்று சொன்னால் இந்த மண்ணுக்கு இந்த கடலரிப்பு பிரச்சனையை அக்கரப்பத்தில் இருந்து இறக்குமதி செய்ய வந்திருக்குமால் நிந்தோர் மக்களுடைய அபிலாசையை நிறைவு செய்வதற்கு அக்கரப்பத்தை சேர்ந்த பிரதிநிதி இரவுபாலாக மாதக்கணக்கில் அலைந்து மோதி உங்களுக்கு கடலரிப்பின் பிரச்சனையை தீர்த்திருப்பாரா? கல்முனையைச் சேர்ந்த ஒரு பிரதிநிதி உங்களுடைய கடலரிப்பு பிரச்சனைக்காக வேண்டி பல மாதக்கணக்கிலே ஒரு ஜனாதிபதியையும் பிரதமரையும் அதனுடைய அமைச்சரையும் மினிஸ்ட்ரி ஜனாதிபதி செயலாளரையும் சந்தித்து அதற்காக மாத்திரம் மெனக்கட்டு கொண்டு வந்து உங்களுக்கு நிதியை வந்து கொண்டிருப்பார்களா? ஃபைசால் காசிம் காலில் விழாத குறை 15 கோடி ரூபாய் பணத்தை
இங்கு கொண்டு வந்து கரை வளைக்கும் பிரச்சனை இல்லாமல் கடல் அரிப்பை இல்லாமல் தள்ளி வைத்துக் கொண்டு கரையை கொண்டு தள்ளி வைத்திருக்கிறார். நீங்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களோடு கூட்டம் போட்டு ஆலோசனை நடத்தி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஃபைசால் காசிம் ரணில் விக்ரமசிங்கையோடும் அவருடைய செயலாளர்களோடும் கெஞ்சி கொண்டிருந்தார், எம் மக்களை காப்பாற்று, எம் மக்களின் நிலத்தை காப்பாற்று என்று. இது மாத்திரமல்ல, மாலியக்காடு சாய்ந்து மருது பிரதேசங்களில் கடல் அரிப்பு வந்தபோது இந்த ஊரையும் சேர்த்து அந்த ஊருக்கான நிதியையும் முதலில் கொண்டு வந்தவன் இந்த ஊரை சேர்ந்த மக்கள் பிரதிநிதி மாமன்னன் ஃபைசால் காசிம். ஃபைசால் காசிம் வந்துவிட்டான் என்பதற்காக வேண்டித்தான் ஏனைய மக்கள் பிரதிநிதிகள் பாஞ்சுழுந்து ஓடி வந்தார்கள். ஃபைசால் காசிம் வந்தால் அதில் பேரெடுத்து விட்டு பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் அந்த மக்கள் ஃபைசால் காசிமுக்கு அலையலையாக வாக்களித்து நம்மை வெறுத்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி ஃபைசால் காசிம் எடுத்த முயற்சியிலே குளிர்காய வந்தார்கள். ஆனால் ஃபைசால் காசிம் எந்த வேலைக்கும் பெயர் வைக்க விரும்பாத ஓர் அரசியல்வாதி. அதனால்தான் இந்த மக்களுடைய பார்வையில் அவன் எதுவுமே செய்யாதவன் போல் இருக்கும். உங்களுக்கு வீதி வந்திருக்கும், உங்களுக்கு வடிகான் வந்திருக்கும், உங்கள் வைத்தியசாலை மருத்துவ உபகரணங்கள் வந்திருக்கும், உங்கள் பாடசாலைகள் அபிவிருத்தி அடைந்திருக்கும், உங்களுடைய கிளப்புகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வந்திருக்கும், தாய்மார்களுடைய வீட்டிலே அவங்களுடைய சுயதொழிலுக்கான உபகரணங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கும். இதன் பின்னால் ஃபைசால் காசிம் இருக்கின்றான் என்கின்ற அரசியல் விளம்பரப்படுத்தல் என்பது அவனுக்கு தெரியாது, அது உங்களுக்கு விளங்காது. அதனால்தான் ஃபைசால் காசிம் என்ன செய்தார் என்கின்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கிறது. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். பார்லிமென்ற உறுப்பினராக சம்மாந்துறை பிரதேசத்திற்கு என்ன செய்தார் ஃபைசால் காசிம்? சம்மாந்துறை பிரதேச மக்களின் அபிவிருத்திக்காக சம்மாந்துறை அரசியல் வரலாற்றில் இதுவரை யாரும் ஒதுக்கி தர முடியாத சுமார் 99 கோடியே 3 லட்சம் நிதியை ஒதுக்கி தந்தது யார்? யாதும் ஊரே யாவரும் உறவே என எல்லா மக்களையும் மதிக்கும் ஃபைசால் காசிமுக்கு எப்போதும் சம்மாந்துறை மண்ணில் தனிப்பட்ட அக்கறை இருந்து வந்திருக்கிறது. அதன் சாட்சியாக சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சம்மாந்துறை மக்களுக்காக சம்மாந்துறை வைத்தியசாலையில் சிறுநீரக சுத்திகரிப்பு பிரிவை நிறுவுவதற்கு சுமார் 5 கோடியே 65 லட்சம் ரூபாய்களை ஒதுக்கி தந்தவர் நமது ஃபைசால் காசிம் அல்லவா? அது மட்டுமா, சம்மாந்துறை வைத்தியசாலையின் மருத்துவ நோயாளர் விடுதி மற்றும் தளபாடங்களுக்காக சுமார் 3.9 கோடி, நோயாளிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கண்காணிப்பு கமராக்களுக்கு 27 லட்சம், மின்சார துண்டிப்பினால் நோயாளர்கள் கஷ்டப்படக்கூடாது என 1.15 கோடி ரூபாய் பெறுமதியான ஜெனரேட்டரை தந்ததோடு நின்று விடாமல் சம்மாந்துறை வைத்தியசாலைக்காக ஓபிடி, சர்ஜிக்கல் காம்ப்ளெக்ஸ், ஆபரேஷன் தியேட்டர், ETU, ICU, HDU for டெங்கு, CSSD, பிளட் பேங்க், வார்ட் காம்ப்ளெக்ஸ் போன்றவற்றை உள்ளடக்கியதாக சீன அரசாங்கத்தின் உதவியோடு 83.4 கோடி பெறுமதியான கட்டட தொகுதியையும் பெற்று தந்த ஃபைசால் காசிமின் சேவைகளை சம்மாந்துறை மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. இவற்றையெல்லாம் தாண்டி சம்மாந்துறை மத்திய கல்லூரியின் முகப்புடனான சுவர் அமைப்பதற்கு 65 லட்சம், சம்மாந்துறை வீதி அபிவிருத்திக்காக 1.4 கோடி, விளையாட்டு கழகங்கள், சமூக சேவை அமைப்புகளின் அபிவிருத்திக்காக 46 லட்சம், சம்மாந்துறை பாடசாலை அபிவிருத்திக்காக 99 லட்சம், சம்மாந்துறை மதஸ்தலங்களுக்காக 28 லட்சம் என மொத்தமாக 99 கோடியே 3 லட்சம் பெறுமதியான சரித்திரம் காணாத அபிவிருத்திகளை தான் என்றும் நேசிக்கும் சம்மாந்துறை மக்களுக்காக செய்திருக்கின்ற பார்லிமென்ற உறுப்பினர் நமது ஃபைசால் காசிமுக்கு வாக்களிப்போம். நன்றிக்காக அல்ல, நமக்காக. மரச்சின்னம் இலக்கம் 9 முஸ்லிம் காங்கிரசின் முதன்மை வெற்றி வேட்பாளர் ஃபைசால் காசிம். யார் இவர்?
நிந்தவூர் மண்ணுக்கே உரித்தான விருந்தோம்பல் பண்புகள் நிறைந்த இறையச்சத்தோடு இன்றளவும் இயங்கும் சுயநலமற்ற நேர்பட பேசும் அரசியல்வாதி. வேற்றுமைகள் பாராது, வாக்குறுதிகளை மீறாது, பிரதேசவாதங்கள் இல்லாது, அனைவருடனும் அன்பாக பழகும் ஏழைகளின் தோழன். எந்த ஊரையும் தன் சொந்த ஊர் போல் எண்ணிடும், எதிர்கால இலக்குகளை அறிந்து தனது நேரத்தையும் காலத்தையும் செலவிடும் நாம் அறிந்த நாடறிந்த உலகறிந்த நமது தலைவன். இத்தனை பண்புகளும் நிறைந்த ஃபைசால் காசிமை இம்முறை பார்லமென்றம் அனுப்புவது நமது கடமை அல்லவா? இலங்கை பாராளுமன்ற தேர்தல் விசேட நிகழ்ச்சி